எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு தெளிவான விளக்கு தான் இந்த குலதெய்வம். அது குறி பண்ணி அது கரெக்டா நான் இதை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சுவாமி கிட்ட சொல்லி அது உத்தரவு கொடுத்து நம்ம ஆரம்பிச்சோம்னா அதுலேருந்து அந்த அந்த பொருளாதார நிறைவு வருமோ அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ஒரு பிரச்சனையா இருந்தால் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும், நிவர்த்தி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு தெளிவை இந்த சுவாமி வந்தா அந்த வார்த்தைகளை சுவாமி சொல்லும். அதை தான் இந்த இடத்துல அஜ்ஞான அத்வாந்த தீபிகா, நம்மள மாதிரி வாழ்க்கையை கஷ்டப்பட்டு இருக்கிறவாளுக்கு குலதெய்வம் சாமியாடி மாதிரி வந்து சொல்லி ஒரு தெளிவான வழக்கை ஏற்றி வச்சு அந்த குடும்பம் விளங்குவதற்கு உண்டான வழியை அம்பாள் செய்யறதுனால குலதெய்வத்துக்கு தான் அஜ்ஞான அத்வாந்த தீபிகான்னு பேரு. அந்த காலத்துல எல்லாம் பூஜையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தினசரியில எல்லாம் கிடையாது, ஏதாவது ஆபத்துல போடுவா இல்ல சம்பத்துல போடுவா. பெரிய போர்க்காலங்கள்ல ஏதாவது பிரச்சனைனா காப்பாத்துமான்னு போடுவா, இல்ல சம்பத்து கல்யாணம் இருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா இதுக்கு காப்பாத்துறதுக்கு நான் ஞாபகத்துல வைக்கிறேன், வியாதி இல்லாம இருக்கணும், இந்த குழந்தை ஆயுசோட இருக்கணும், நம்ம குலத்தை விளங்க வைக்கணும், செல்வம் அதுக்கு தகுந்த மாதிரி வறுமையில கஷ்டப்படக்கூடாதுன்னு அம்பாள்கிட்ட வேண்டிப்பா. அதை அந்த சுவாமி செஞ்சு கொடுக்கும். அதை தான் இந்த இடத்துல அஜ்ஞான அத்வாந்த தீபிகா. அறியாமைங்கிறது எதிர்காலத்தை குறித்த நம் வளமையும் வளர்ச்சியும் செழிப்பும். அதுதான் இந்த இடத்துல அப்படி சொல்றார். இது குலதெய்வத்தை தான் குறிக்கும். அதுவும் சாமியாடிங்கிற மரபுல வந்தவாளுக்கு அதை வாங்கி நம்ம உத்தரவு பண்ணி எதுவா இருந்தாலும் அவளுக்கு தெரிவிச்சு செய்யணும். அந்த தான் இந்த இடத்துல அஜ்ஞான அத்வாந்த தீபிகான்னு சொல்றார். அப்படிப்பட்ட அந்த குலதெய்வத்தை நாம் நினைத்தபடியே வணங்கி அனைத்து பேர்களையும் பெற முயல்வோமாக.